அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. மிக சிறப்பான இந்த மாலை பொழுதில் தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு நிகழ்த்துகிற தொடர் இலக்கிய சந்திப்புகளில் 184வது நிகழ்வாகிய இன்று தன்னுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இங்கு வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் மிக பணிவன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். மிக மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து தருகிற எங்கள் அன்பிற்குரிய பாவலர் கவிமாமணி ஐயா புதிய செல்வராசன் அவர்களுக்கும், மிக அற்புதமான முறையில் தமிழ் வாழ்த்து பாடி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல துவக்கம் வைத்து கொடுத்த தலைமை ஆசிரியை அம்மா சாமி மல்லிகா அவர்களுக்கும், நமக்கே உரிய பாணியில் தனிப்பெரும் புலமையோடு கவிதை களஞ்சியம் என்கிற ஒரு தொடர் நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து வருகிற எங்கள் அன்பிற்குரிய தமிழ் கடல் ஐயா காவுக்கி அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிற பேரறிஞர் பெருமக்கள் ஐயா கூமாப்பா கபிலன், அன்பிற்குரிய ஐயா லிங்கராசா போன்ற பெருமக்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வணங்குகிறேன். பெரியவர்களே, நாம் இப்பொழுது கம்பராமாயணத்தினுடைய தொடர் நிகழ்வில் இருக்கிறோம். இப்பொழுது யுத்தகாண்டத்தில் இருக்கிறோம். அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. தடங்களுக்கு பணித்துக் கொள்ளுங்கள். அதாவது யுத்த காண்டத்தில் இருக்கிறோம். கம்பர் மிக மிக சிறப்பாக விரிவாக இந்த யுத்த காண்டத்தை விளக்கி கொண்டு போகிறார். மிகப்பெரிய காண்டமாக இருக்கிறது. பெரிய போர், அது அழிவு தரக்கூடிய மிகப்பெரிய போரை கம்பர் விவரித்து செய்கிறார். அவருக்கு படுகிறான், இறந்து படுகிறான், அவனை இலக்குவன் கொன்று விடுகிறான் என்று பார்த்தோம். அதோடு சென்ற படலம் முடிந்தது. இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய படலம் நாகபாச படலம் என்பது. இந்த படலத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த படலத்தில் தான் இருபெரும் வீரர்கள், மாபெரும் வீரர்கள் லக்குவனும் இந்திரஜித்தும் நேருக்கு நேர் போரிடுகிறார்கள். ஆகவே இதை மிகவும் விரிவாக கம்பர் பாடியிருக்கிறார். கிட்டத்தட்ட 300 பாடல்களை உடைய படலமாக இந்த படலம் இருக்கிறது. அற்புதமான முறையில் அந்த மிக விழாவாரியாக அவர் பாடி வருகிறார். அதற்கு பிறகு இலக்குவன் கடைசியில் அந்த போரில் இந்திரஜித்தினுடைய மாயாஜாலத்தில் கட்டுண்டு நாகபாசத்தால் கட்டுப்படுகிறான். பிறகு அவனை பார்த்து எல்லோரும் அழுகிறார்கள். பிறகு அவனுடைய நாகபாசம் விலகுகிறது என்பதோடு இந்த படலம் முடிகிறது. இதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். பெரியவர்களே, அதிகாயன் அழிந்து பட்டான். இப்பொழுது அரக்கியர்கள் எல்லோரும் அழுகிறார்கள். அந்த அழுகை குரலை கேட்டு இந்திரசித்து எழுகிறான். இலங்கையில் இருக்க இந்திரசித்து எழுகிறான். அவனுக்கு ஒரு ஐயம் நேர்கிறது. என்ன திடீரென்று ஒரு அழுகை குரல் கேட்கிறதே, இப்படி ஒரு மிகப்பெரிய அழுகை குரல் கேட்கிறதே, என்ன காரணமாக இருந்திருக்கும்? ஒருவேளை ராவணன் போருக்கு சென்றானோ, அங்கு போய் இறந்து பட்டானோ, அதனால் இந்த அழுகை கேட்கிறதோ, தாங்க முடியாத அழுகை கேட்கிறதோ என்று ஐயத்தோடு இந்திரசித்து எழுகிறான். 8 ஆகிய திக்கையும் வென்றவன் இன்று ஈடுபட்டான் கொல், அது அன்றியனின் பட்டு அழிந்தான் கொல், பண்டு சுட்டான் இவ்வகன் பதியை தொடுவேலையோடும் சுட்டான் கொல், கட்டான் கொல், இதற்கு ஒரு காரணம் என் கொல் என்று அவன் ஐயப்படுகிறான். ராவணனே போய் பட்டானோ, இறந்து பட்டானோ என்று இந்திரசித்து எழுந்து வருகிறான். வந்து நேரடியாக ராவணன் வீட்டுக்கு வருகிறான். அங்கே ராவணனை பார்க்கிறான். ராவணனை பார்த்து என்ன நடந்தது, ஏன் இந்த அழுகை என்று கேட்கிறான். அப்பொழுது
ராவணன் பதில் சொல்கிறான், உண்டாவது என் இவ்வுழி என்று உண்டாவது என் இவ்வுழி என்று இந்திரசித்து வினவியது, விண்தான் அடைந்தான் அதிகாயனும் வீர, விண்தான் அடைந்தான் அதிகாயனும் வீர என்று ராவணன் மறுமொழி சொல்கிறான். உடனே இந்திரசித்து ரொம்ப கலங்கி போகிறான். அவன் இன்னொரு தம்பி இல்லையா, அடுத்த ஒரு தம்பி. ஆகவே அப்போ ராவணன் சொல்றான், விலாவரியா சொல்றான், இவர்களெல்லாம் அதிகாயனை கொன்று விட்டார்கள். இந்த லக்குவன் தலைமையில நீலன், சாம்பவன், அனுமன் இவர்களெல்லாம் சேர்ந்து கொன்று விட்டார்கள், அங்கதன் போன்றவர்கள் கொன்று விட்டார்கள் என்று சொல்லுகிறான். உடனே இந்திரசித்து ராவணனை பார்த்து கோவப்படுகிறான். கொன்றார் அவரோ, கொலை சூழ்கை என நீ கொடுத்தாய். அவங்களா கொன்னாங்க? கொலை படு என்று சொல்லி உன் மகனை நீயே அவர்கள் கையிடம் கொடுத்தாய். வன்தானையர் மானிடர் வன்மை அறிந்தும் மன்னா என்றானும் எனைச்செல ஏவலை. என்ன அனுப்பாம, அவங்க எவ்வளவு பலமானவர்கள் என்று தெரிந்தும் என்னை நீ அனுப்பாமல் அவனை அனுப்பி கொலை சூழ்கை என்று நீதான் கொடுத்தாய், அவர்கள் கொல்லவில்லை என்று கோபப்படுகிறான் இந்திரசித்து. அக்க பெயரோனை நிலத்தோடு அரைத்துளானை, இந்த அக்க பெயரான் என்று சொல்லக்கூடிய தன் தம்பியை அவன் தலையில வச்சு அரைச்சானே அந்த அனுமன், அவனை ஒரு தூதுவன் சொல்லிட்டு விட்டுட்ட. அவனை அவன் தலையை வாங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. நீ புத்தி இல்லாமல் அவனை விட்டு விட்டாய். இன்றைக்கு நீ மக்கள் துணை இல்லாத மன்னனாக ஆகிவிட்டாய். குழந்தைகளை இழந்த மன்னனாக, தகப்பனாக நீ ஆகிவிட்டாய். இது என்ன வாழ்க்கை என்று அவனை கடிந்து கொள்கிறான் இந்திரசித்து. அக்க பெயரோனை நிலத்து அரைத்துளானை பிக்கட்கு ஒரு வெவ்வுரை தூதுவன் என்று விட்டாய். அவனை ஒரு தூதுவன் என்று விட்டு விட்டாய். புக்கு அத்தலை எய்த நினைத்திலை, உடனே அவன் தலையை வாங்க நினைக்கவில்லை. புத்தி இல்லாய், புந்தி இல்லாய், புத்தி இல்லாதவனே, மக்கள் துணையற்றனை. அதனால என்ன ஆச்சு, இன்னைக்கு மக்கள் துணை இல்லாமல் நீ போய்விட்டாய் என்று இந்திரசித்து தன் தகப்பனை கடிந்து கொள்கிறான். அவர்களா கொன்றார்கள், நீ தான் கொலை சூழ்கை என்று கொடுத்தாய் என்று அவன் சொல்றான். சொல்லிட்டு உடனே வஞ்சினம் சொல்லுகிறான் இந்திரசித்து. மருந்தே நிகர் என் தம்பி ஆர் உயர் வவ்வினானை விருந்தே என அந்தகர்க்கு ஈகிலன். என் தம்பி எனக்கு மருந்து போன்றவன், எங்களுக்கெல்லாம் மருந்து போன்றவன் அதிகாயன். ஆகவேதான் என் தந்தையினுடைய மனப்புண்ணை ஆற்றுவதற்காக உடனடியாக அவன் போருக்கு சென்றான். அப்படி மருந்து போன்ற அதிகாயன் அவன் உயிரை வவ்விய அவனை விருந்து என அந்தகர்க்கு ஈந்திரன், அந்த யமனுக்கு விருந்துன்னு நான் கொடுப்பேன். அப்படி இல்லை என்றால் வில்லும் ஏந்தி பொறும் தேவர் குழாம் நகை செய்திட போந்து பாரின் இருந்தேனெனின் நான் ராவணி அல்லேன் என்று வெஞ்சினன் சொல்றான். இந்த தேவர்கள் எல்லாம் பார்க்க போருக்கு போய் அவர்களை அழித்து மருந்தை போன்ற என் தம்பியை கொன்ற அந்த இலக்குவனையும் அவன் கூட்டத்தையும் அழித்து விருந்து என்று அந்த யமனுக்கு கொடுக்கவில்லை என்றால் நான் ராவணி அல்லேன், நான் ராவணனுடைய பிள்ளை இல்லை என்று வஞ்சினம் சொல்லி கிளம்புகிறான் இந்திரசித்து. எவ்வளவு அருமையா! இந்த வஞ்சினம் என்பது போருக்கு போறதுங்கிறது அது இயல்பாக நடக்கும். ஒருத்தர் சண்டைக்கு வந்துருவான், வடிவேலு படத்துல கூட வரும், ஒரு புறாவுக்கு ஒரு போரா என்று கேட்பான். அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் போர் நடக்கும். ஆனா அந்த வஞ்சினம் எப்பொழுது வரும்னா, அவன் உண்மையிலே ரொம்ப ஆழமா பாதிக்கப்படுகிற பொழுதுதான் அந்த வஞ்சினம்ங்கிறது வரும். அப்ப அவனுடைய வீரம்ங்கிறது கட்டுக்கடங்காத வீரமாக வெளிப்படும். அந்த வகையில் ஒரு வஞ்சினம் சொல்லுகிறவனாக இங்கே இந்திரசித்து காணப்படுகிறான். தாவூக்கி ஐயா அவர்கள் மிக அழகாக சொல்லுவார்கள். கவிதை களஞ்சியம் புறநானூறு சொல்லுகிற பொழுது கம்பராமாயணத்தை தொடுவார்கள். அது போல கம்பராமாயணத்தை தொடுகிற பொழுது எனக்கு புறநானூறு ஒன்று நினைவுக்கு வருகிறது. 72வது பாடல்ல நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். பாண்டியன் தலையாளங்காலத்து செருவென்று நெடுஞ்செழியன் சிறுவன், அவன் சிறுவன் என்று எண்ணி அந்த மூவேந்தர்கள், அதாவது மற்ற இரு வேந்தர்கள், பிறகு சிற்றர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து கொண்டு கூட்டணி அமைத்துக் கொண்டு அவனை போரிலே வெல்வதற்கு வருகிறார்கள். அப்பொழுது அவனை இகழ்ந்து பேசி வருகிறார்கள். அப்பொழுது அந்த தலையாளங்காலத்து செருவென்று நெடுஞ்செழியன் அவன் வஞ்சினம் சொல்றான். என்ன சொல்றான்? பெரிய பாட்டு, சில வரிகளை சொல்றேன். உருத்துப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறுசல் செல்லிய சினங்கெழு வேந்தரை. உருத்துப்பு அஞ்சாது, என்னுடைய வலிமையை அஞ்சாது, உடல் சினம் செருக்கி கோபத்தோடு, சிறு சொல் சொல்லிய, சின்ன சொல்லு, சின்ன பயலுக மாதிரி பேசிட்டாங்க, சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை. அந்த வேந்தரை அருஞ்சமய சிதைய தாக்கி முரசமோடு ஒருங்கு அகப்படே நாயின்.
அவர்களை தாக்கி வென்று அவர்கள் முரசோடு அவர்களை தோற்கடித்து அவர்களை என் கைக்குள் அகப்பட வைக்காமல் போனால் பொருந்திய என் நிழல் வாழ்நர் செந்நிழல் காணாது கொடியன் எம் இறை என கண்ணீர் பரப்பி குடுபழி தூற்றும் கோலன் ஆகுக என்று சொல்கிறான். என்னுடைய நாட்டில் என் கீழே வாழ்றான் பாருங்க, அவங்க எல்லாம் என்னுடைய அரசன் ஒரு கொடியவன் என்று என்னை தூற்றும்படி அதை ஆகட்டும், அவர்கள் என்னை தூற்றட்டும் என்று வஞ்சனன் சொல்லுகிறான். அது மட்டும் சொல்லல, ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக. அந்த புலவர்கள் எப்படி இருந்திருக்காங்க அந்த காலத்துல? ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி. ஞானம்ங்கிறது படிப்பது மட்டும் இல்லை, கேட்பதுதான் ஞானம் நினைக்கிறேன். இன்றைக்கு நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லோரும் ஞானத்தில் சிறந்தவர்கள். இப்ப நம்ம காவுக்கு ஐயாவுடைய அந்த அற்புதமான சொற்பொழிவை கேட்கிற பொழுது அதுக்குதான் கடவுள் 2 செவி கொடுத்திருக்கிறார். ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமோடு நிலைய பலப்புகழ் சிறப்பில் புலவர் பாடாது வரைக. மாங்குடி மருதனை தலைவனாக கொண்ட புலவர்கள் என்னை பாடாது வரைக. ஒருத்தர் வெஞ்சனம் சொல்லும் போது என்ன சொல்றான் பாருங்க, வஞ்சனம் சொல்லும் போது என்ன சொல்றான் பாருங்க. அவன் எதை பெருசா மதிக்கிறானோ அதைத்தான் வஞ்சனம் சொல்லுவான். அவன் என்ன சொல்லுகிறான்? என்னுடைய குடிகள் என்னை கொடுங்கோன் என்று தூற்றட்டும், என் புலவர்கள் என்னை பாடாது ஒழியட்டும். அதோடு என்ன சொல்றான்? புறப்போர் புன்கண் கூற இறப்போர்க்கு ஈயா இன்மை யான் உறவே. என்னை யாராவது ஏதாவது கேட்டா அவர்களுக்கு கொடுக்க முடியாத வறுமை என்னை எய்துக. எப்பொழுது? நான் அந்த சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை அருஞ்சம சிதையத்தாக்கி முரசமோடு ஒருங்கு அகப்படேன் ஆயின் அவர்களை வென்று அவர்களுடைய முரசையும் அவர்களுடைய ஆட்சியையும் அழித்து ஒழிக்காவிட்டால் அப்பொழுது இதெல்லாம் ஆகட்டும் என்று வஞ்சனம் சொல்லுகிறான் தலையாலங்கணத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன். அது போல ஒரு வஞ்சனத்தை இந்திரசித்து இங்க சொல்றதை பார்க்கிறோம். என்ன சொல்றான்? மருந்தனையே என் தம்பியை கொன்ற உயிர் வவ்வினானை விருந்து என ஆக்குவேன். யாருக்கு? அந்த யமனுக்கு என்று வெஞ்சமர் சொல்லிவிட்டு கிளம்புகிறான். உடனே ராவணனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, இந்திரசித்தை பாராட்டுகிறான், அவனுக்கு போர்க்கோலம் செய்து விடுகிறான். பிறகு இந்திரசித்து பெரிய தேர்க்கூட்டங்களோடு சென்று போர்க்குளம் நோக்கி செல்கிறான். அவனோடு சென்ற அந்த படையினுடைய அளவு என்பது 40 வெள்ளம் என்று குறிக்கிறார் கம்பர். போகிற பொழுது அவன் வருகிறான். அப்பொழுது லக்குவன் பார்க்கிறான், இல்லை வீடனை பார்த்து இவன் யார் என்று கேட்கிறான். கேட்கிற பொழுது வீடனன் சொல்லுகிறான், இவன் யாருன்னு சாதாரணமா கேட்காத, இவன் தான் அனைத்து தேவர்களையும் ஒருங்கே வென்ற ராவணனுடைய நிகரிலா புத்திரன் இந்திரசித் என்று அவனிடம் சொல்லுகிறான். அதோடு இவனை வெல்லுவது என்பது தனியாக போய் நடக்காது, நீ ஒரு துணையை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விபீடன் சொல்லுகிறான். அவனுக்கு சரியான ஒரு யோசனை சொல்றான். நீங்க தனியா போயிடாத, கூடவே உன்னுடைய துணையையும் சேர்த்து கொண்டு போ என்று விபீடன் சொல்லுகிறான் லட்சுமணன். சொல்லும் போதே யார கூட்டிட்டு போகணும்னு சொல்றான். மாருதி, சாம்பவான், வானரேந்திரன், தாரைசேய் நீலன் என்று இணைய தன்மையார் வீரர் உடன் உற விமல நீ நெடும்போர் செய்ய தகுதியால் புகழ் பூணினான் என்று சொல்ல. இவர்கள்லாம் யாராரு? மாருதி, சாம்பவன், வானரேந்திரன், தாரைசேய் நீலன். தாரைசேய்னா யாரு? அங்கதன். அப்புறம் நீலன். இவர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு நீ போருக்கு போ, தனியா போயிடாத, இவன் சாதாரண ஆள் இல்லை என்று வீடனன் அவருக்கு சொல்லுகிறான். அப்போ இந்திரசித்தனுடைய சிறப்புகளை சொல்றான். 10,000 தேவர் பக்கமா எல்லையில் சேனை கொண்டு எதிர்த்த இந்திரன் ஒல்லையில் உடைந்தனன். 10,000 தேவர்களை பக்கமா நீ வச்சுக்கிட்டு ஒரு எல்லையில இந்திரன் எதிர்த்தான், தோர்த்து ஒளிந்தான். அவன் இந்த அமுதம் சாப்பிட்டான் பாரு, அந்த ஒரு காரணத்தினால அவன் உயிரோடு இருக்கான், இல்லாட்டி அன்றைக்கே இருந்திருப்பான் என்று சொல்லுகிறான் உடன். அப்பேற்பட்ட வீரன் இந்திரசித். அத்தனை 1000 தேவர்களையும் ஒரே ஆளா ஜெயிச்சவன், இந்திரனையும் வென்று விட்டான். அமுதம் உண்ட காரணத்தினால் இன்றைக்கு இந்திரன் உயிரோடு இருக்கிறான். இல்லை என்றால் இன்றைக்கு இந்திரசித்து வில்லிலே அவன் அடிபட்டு இருந்திருப்பான் என்று அவனுடைய பெருமையை விபீடனன் சொல்லுகிறான். தன் வழியும் மாற்றான் வழியும் வினைவழியும் துணைவழியும் தூக்கி செயல் சொல்றார். இப்போ மாற்றான் வழியை குறித்து அறிந்து கொள்கிறான். யாரு? லக்குவன். உடனே அனுமன் போய் லக்ஷ்மணன் போய் எல்லா கூட்டம் வந்துடுறாங்க. உடனே எல்லாரும் சரி வா சண்டைக்கு வந்துட்டான், நம்ம எல்லாம் சண்டைக்கு போவோம் என்று சொல்லி லக்குவன், சுக்ரீவன், அங்கதன், நீலன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து விடுவார்கள். நிறைய சண்டை நடக்குது. அரக்கற்படையோடு வானரப்படை மோதுகிறது.
அரக்கர்கள் அடிச்சு நொறுக்கிறார்கள். புறங்குகள் எல்லாம் அடிபட்டு ஓடுகின்றன, ரத்தம் வழிஞ்சு ஓடுகிறது. பிறகு கரடிப்படை, இவர்களுடைய ராமனுடைய கரடிப்படை அரக்கர்களுடைய யானைப்படையை அழிக்கிறது. இந்த வானரப்படை அடிபட்டாலும் ஓடுகின்ற எல்லா பக்கங்களும் 4 பக்கமும் தாவி தாவி சென்று அந்த அரக்கர்களை சின்னாபின்னப்படுத்தி அவர்களை ரொம்ப சிரமத்துக்குள்ளாக்கி அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இப்படி பெரும் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த படலத்துல தான் இந்த துணைன்னு சொல்ற பாருங்க, இந்த அனுமன், அங்கதன், நீலன் இவர்களுடைய இந்த போரை எல்லாம் பற்றி அற்புதமான பாடல்களை கம்பர் வைக்கிறார். அதுல சுவாரஸ்யமான ஒவ்வொரு பாடல்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்களும் முக்கியமான கதாபாத்திரங்கள் இல்லையா. அனுமன் வந்து அந்த கையில பிடிச்சி அந்த அந்த படைகளை வந்து அரைக்கிறானா. அப்படி கையில பிடிச்சி நம்ம தேய்ப்போம்ல, இப்ப நம்ம இந்த விக்ஸ கையில தடவி தேய்க்கிற மாதிரி பிடிச்சி தேய்க்கிறானா. அது தேய்ச்சதுல என்ன ஆச்சான், அந்த அரைப்புல என்ன ஆச்சான், எது கொடி, எது குதிரை, எது யானை, எது அரக்கன் என்றெல்லாம் எதுவுமே தெரியவில்லையா. எதுவே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர்களை அரைத்து கொண்டு போகலாமா யார், அனுமன் என்று பாடுகிறார். பணிவென்ற பதாகை என்றும், பதாகை என கொடி, பல்முளை பரிமா என்றும் குதிரை, தனு என்றும் வில் என்றும் வாளி என்றும் அம்பு என்றும் தண்டென்றும் தனிவேல் என்றும் சினவென்றி மதமா என்றும் யானை என்றும் தேர் என்றும் தெரிந்தது இல்லை. இதெல்லாம் எது எது எதுன்னே தெரியல, தெரிந்தது இல்லை. எப்போ, அனுமன் கை வைர குன்றால் அரைப்புண்ட அரக்கர் தானை. அனுமனுடைய கை ரெண்டும் மலை மாதிரி இருக்கு. அந்த மலைக்கு நடுவுல அறப்பட்ட, இப்ப இந்த அம்மி இருக்குங்க, அம்மி கல்லு மேல குளவி, ரெண்டும் கல்லு தான். அந்த கல்லுக்குள்ள ஒரு தேங்காய் வைங்க, கொஞ்ச நேரத்துல எல்லாம் அது தேங்காய் சில்லு மாதிரியா இருக்கும். அது மாதிரி அதில் கண்டுபிடிக்க முடியுமா சில்லா என்னன்னு? சில் இப்போ ஒரு தேங்காய், பொட்டுக்கடலை, வேற என்ன புளி வைப்போமா, இதெல்லாம் வச்சு அரைச்சதுக்கு அப்புறம் சட்னி தான் இருக்குமே தவிர எது புளி எது பொட்டுக்கடலைன்னு தெரியுமா? அது மாதிரி அனுமன் கை வைர குன்றால் அரைப்பட்ட அரக்கர் தானை, எது கொடி, எது யானை, எது குதிரை, எது வில்லு, எது அம்பு ஒண்ணுமே தெரியலையா, சட்டினி ஆக்கிட்டான் என்று சொல்லுகிறார், அழகாக சொல்லுகிறார் கம்பர். பிறகு அங்கதன், அங்கதனுக்கு அற்புதமா பாட்டு போறார். பொங்குதேர் புறவி யானை பொறுகழல் நிறுதர் என்னும் சங்கையும் இல்லாவண்ணம் தன்முளே தழுவி கூற்றம் எமன் எங்கு உள உயிர் என்று எண்ணி இணைக்கையால் கிளைத்தது என்பர். அனுமன் வந்து, அங்கதன் வந்து மரங்களை பிடித்து கொண்டும் மலைகளை பிடித்து கொண்டும் அடிச்சு அந்த அரக்கரை வந்து வீழ்த்தினத்துல அந்த கூற்றம் எமன் என்ன பண்றான்னா, எல்லாம் விழுந்துட்டாங்க, இதுல எங்கேயாவது உயிர் இருக்கான்னு தேடுறான். அந்த கையை விலக்கி விலக்கி தேடுகிறான், எங்கு உள்ளது உயிர் என்று தேடுகிற அளவிற்கு அங்கதன் மரம் கொண்டு எற்ற அலறுபட்டு அழிந்த தானை. அங்கதன் மரத்தால அடிச்சதுல எல்லாம் படபட படபடன்னு சாஞ்சு எமன் வந்து தேடுறானா, எங்க உயிர் இருக்கு, எவனாவது உயிரோடு இருக்கானா என்று தேடுகிறான். அப்படி அங்கதன் வந்து போர் புரிந்தான். அடுத்து நம்ம மாபெரும் படைத்தலைவர் ஐயா கூமாப்பா கபிலன் இருக்காரு. வீரபாண்டிய கட்டபொம்மன்ல உங்க அப்பா வசனம் எழுதினார். அவரு வீரபாண்டிய கப்பட்ட பதத்திரவாடி ஜெமினி கணேசன், பாளையத்தேவனா ஏதோ ஒரு பேர் அவருக்கு. அந்த மாதிரி நீலன் இந்த அனுமனுக்கு, அதாவது ராமனுடைய வானரப்படையினுடைய சுக்ரீவ வானரப்படையுடைய தானை தலைவன் யாருன்னா நீலன். அவனுடைய போர்த்திரத்தை சொல்றாரு, அழகான பாடலை சொல்றாரு. சூலமும் மழுவும் தாங்கி தோள் இரு நான்கும் தோன்ற மூலம் வந்து உலகை உண்ணும் உருத்திர மூர்த்தி என்ன. சூலம் மழு இதையெல்லாம் தாங்கி தோள் 8 தோள் கொண்டு மூலம் வந்து உலகை உண்ணும் உருத்திர மூர்த்தி யாரு? சிவன் வந்து உருத்திரமூர்த்தின்னு சொல்றோம்ல, சிவன். அவன் வந்து உலகத்துல வந்து அந்த இடத்துல போர் புரிந்ததை போல நீலன் நின்றுளியே நின்றான். நீலன், அந்த நீலன்கிற படைத்தலைவன் அங்க வந்து அழிவை செய்து கொண்டு அங்கே நின்றான். அதை பார்த்த உடனே அர்த்தம் வைக்கிறார் அற்புதமா. நிரந்தரம் கணங்களோடும் காலன் என்று ஒருவன் யாண்டும் பிரிந்திலன் பாச கையான் எழுதுகிறார். அத என்ன சொல்றான்னா, நீலன் வந்து ஒரு இடத்துல அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். அங்க என்ன பண்றான்னா, பாசக்கை யாரு? காலன். காலன் என்று சொல்லக்கூடிய எமன் என்ன பண்றான்னா, வேற எங்கேயுமே போகல, அங்கே நின்றுட்டு இருக்கானா. ஏன்னா அந்த அந்த இடத்துல அந்த அந்த இறந்து படுகிற அரக்கர்களை கவனிக்கிறதுக்கே அவனுக்கு நேரம் பத்தல. ஆகவே வேற இடத்துக்கே அவன் போக முடியலையா, அந்த இடத்துல நிக்கிறானா. எவ்வளவு அழகா காட்சிப்படுத்துறாரு பாருங்க. காலன் என்று ஒருவன் யாண்டும் பிரிந்திலன், வேற எங்கேயுமே அவனால போக முடியல. ஏன்னா அவ்வளவு பேர் செத்து விழுந்துட்டே இருக்கான், எல்லாரையும் கணக்கு எடுத்துட்டே இருக்கணும்ல.
அப்படி படபடவென்று அவர்கள் இருந்து விட்டார்கள். பாச கையான் பிரிந்திலன் அந்த இடத்தை விட்டு நகரவே முடியல காலனால. இந்த அளவிற்கு உருத்திர மூர்த்தி போல போர் புரிந்தான் நீலன் என்று பாடுகிறார் கம்பர். இப்படி நிறைய 300 பாட்டு எழுதியிருக்காரு. அப்ப இந்திரசித்து உடனே அம்பைய ஆரம்பிக்கிறான். அந்த அம்பு எப்படி போகுதுன்னா, வெங்கண் நாகம் என வேகமாய் உருகு வெல்க வெங்கணைகள் சிந்தினான். நாகம் மாதிரி போதான், பாய்ந்து கொண்டு போகிறதான் யாரு இந்திரசித்தனுடைய அந்த அம்புகள். அப்போ இவர்கள் அனுமன்லாம் குன்றத்துக்கு ஒரு மலையை தூக்கி வீசுறான். இந்திரசித்து அதை பொடியாக்குகிறான். அப்ப அனுமன் வந்த உடனே இந்திரசித்துக்கு தெரிஞ்சு போகுது. ஏன்னா அனுமனை பார்த்திருக்கான் இல்லையா முன்னாடி. நில்லடா நில்லடா என்று சொல்றான். ஒரு ரெண்டு பேருக்குள்ள உரையாடல் நடக்குது. நில்லடா சிறிது நில்லடா, உன்னை நினைத்து வந்தனன் முனைக்கு நான். உன்னை நினைச்சுதாடா அந்த போருக்கு வந்தேன். வில்யடாமை நினது ஆண்மை பேசி உயிரோடு நின்று விளையாடினாய். கல்லடா நெடு மரங்களோ வரு கருத்தில வழிகடக்கவோ சொல்லடா என இயம்பினான் இகழரக்கன் ஐயன் இவை சொல்லினான் எழுதுறார். என்ன சொல்றான்? நில்லடா நில்றா, உன்னை நினைச்சுதான் நான் இங்க வந்தேன், ஏதாவது சொல்றா. கல் எடுத்து வீசுறா, உனக்கு சண்டை போடுறதுக்கு வேற ஒண்ணும் இல்லையா? கல்லு மரத்தை விட்டா உனக்கு சண்டை போடுறதுக்கு வேற ஒண்ணும் இல்லையா என்று இழிவாக அனுமனை பார்த்து இந்திரசித்து பேசுகிறான். அப்பொழுது அனுமன் என்ன சொல்லுகிறான்? ஒரு அற்புதமான பாடல் போடுகிறார் கம்பர். அனுமனுடைய மறுமொழி அற்புதமான பாட்டு. வில்லெடுக்க உரியார்கள் வெய்ய சில வீரர் இங்கும் உலர். வில் எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட சில பேர் இருக்கான்ப்பா. மெல்லியோய் கல்லெடுக்க உரியானும் நின்றனன். கல் எடுக்கிறதுக்கு நான் இருக்கேன். அது இன்று நாளை இடை காணலாம். இன்னைக்கும் பார்க்கலாம், நீ அதை நாளைக்கும் பார்க்கலாம். எல் எடுத்த படை இந்திராதியர் உனக்கு இடைந்து உயிர்கோடி ஏகுவார். புல் எடுத்தவர்கள் எல்லாம் வேறு சில போர் எடுத்து எதிர் புகுந்துள்ளோம். அதாவது பயந்து ஓடினா பார் தேவர்கள், அவர்களை போல புல் எடுத்தவர்கள். புல் எடுத்தவர்கள்னா தரையில தோத்து விழுந்து மண்ணை கவுனான்னு சொல்ற பார்த்தீங்களா, அது புல்ல கவுனாங்கிற மாதிரி. புல் எடுத்தவர்கள் தோர்த்து விழுந்து புல் எடுத்து அந்த தேவர்களை போலவர்கள் போனாங்க. பலவேறு போர் முறைகளை நாங்க வைத்துள்ளோம். அந்த போர் முறைகள்ல ஒண்ணுதான் கல்லு வீசுறது, மரத்தை வீசுறது. கல்லு மட்டும் வீசவும் நினைக்காத. வில் எடுக்கும் வீரர்கள் வில்லெடுக்க உரியார்கள் வெய்ய சில வீரர் இங்கும் உலர். எங்கள்கிட்ட இருக்கிறாங்கப்பா, அவங்கெல்லாம் சாதாரண ஆள் இல்லைன்னு மறுமொழி சொல்லுகிறான். இல்ல கல்லெடுக்க உரியான் நின்றனன் என்ன சொல்றாருன்னா, கல் எடுக்கிறதுனா என்ன? கல் எடுத்து வீசுறேன்னு அர்த்தம், வீசக்கூடியவன் அர்த்தம். இன்னொன்னு, நீங்க இறந்துபட்டு கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு அந்த படைக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த இறந்தவர்களுக்கு வைக்கக்கூடிய அந்த நினைவுக்கல், அதை எடுக்க உள்ளவன் நான் இருக்கேன் என்று அர்த்தம். அப்படி வில்லெடுக்க உரியவர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க. கல்லெடுக்க உடையவன் நான். கல் எடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, கல் எடுத்து வீசுவேன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, நீங்கள் இறந்து போடுவீர்கள். உங்களுக்கு அந்த வீரர்களுக்கான படைக்கல் வைப்பாங்கல்ல, அதை எடுக்கிறதுக்காக நான் இருக்கேன் என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய இறுதிச் சடங்கை செய்வதற்கு கல் எடுக்க உடையானும் உலன் என்று சொன்னால், உரியானும் உலன் என்று சொன்னால் விபிடரன். நீங்களாம் செத்து போயிருவீங்க. உங்களுக்கு இறுதிச் சடங்கு செய்வதற்கு ஒருத்தர் இருக்கான், விபிடனன் ஒருத்தன், அவன் இங்க இருக்கான். அதான் இன்றும் நாளை இடை காணலாம், நாளைக்கு நீ அவனை பார்க்கலாம் என்று பல பொருள் வருமாறு இந்த பாடலை கம்பர் அமைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். இப்படி ரெண்டு பேருக்கும், அனுமனுக்கும் அவனுக்கும் உரையாடல் நடக்கிறது. உடனே அனுமன் கேட்கிறான், நீ யாரோட போர் செய்ய போகிறாய்? என்னோட போர் செய்கிறியா? சுக்ரீவரோட போர் செய்கிறாயா? அங்கதனோட போர் செய்கிறாயா? யாரோட போர் செய்ய நீ ஆசைப்படுகிறாய்ன்னு இந்திரசித்தை பார்த்து அனுமன் கேட்கிறான். உடனே இந்திரசித்து சொல்றான், எங்கு நின்றனன் இலக்குவ பெயர வேழை. எங்க இருக்கான் அந்த இலக்குவன்கிற பெயர் கொண்ட அந்த ஏழை? எம்பி எதிகாய நாம் சிங்கம் வந்தவனை வென்று தன் உயிர் எனக்கு வைத்தது ஓர் சிறப்பினான். என் தம்பி சிங்கம் போன்ற என் தம்பி அதிகாயனை வென்று அவனுடைய உயிரை எனக்காக வச்சிருக்கான் பாரு. அந்த இலக்குவன்கிற ஒரு ஏழை, அவன் எங்க இருக்கான்? அவன் கூட தான் நான் சண்டை போடணும் என்று இந்திரசித்து சொல்லுகிறான். எப்படி கம்பர்
அதை சொல்றாரு பாருங்க. அப்படியே இந்திரசித்தாவே மாறிடுறாரு. எங்க யார் கூட சண்டை போடுறேன்னா இலக்குவன் கூட சண்டை போடுறேன்னு போயிடலாம். ஆனா இந்திரசித்து எப்படி நடப்பான்? என் தம்பியை, சிங்கம் போன்ற என் தம்பியை கொன்ற அந்த இலக்குவன் அவன் உயிரை எதுக்கு தெரியுமா வச்சிருக்கான்? என்கிட்ட கொடுக்கறதுக்காக வச்சிருக்கான். அந்த ஏழை இலக்குவன் எங்கே இருக்கிறான்? அவனை வர சொல் என்று அற்புதமாக பதில் சொல்லுகிறான் யாரு? இந்திரசித்து. உடனே அனுமன் வந்து அவன் மேல கல்லை தூக்கி எறிகிறான். அவன் வருவான்டா, அதுக்கு முன்னாடி என்னடி சமாளி என்று சொல்லி அவன் மேல மலையை தூக்கி எறிகிறான். மலையை அவன் வந்து யாரு? நம்ம இந்திரசித்து அடித்து நொறுக்கிறான். ஒரு அற்புதமான பாட்டு. தும்பி என்று உலகின் உலையாவை அவையே, அது ஒரு பாட்டு. தும்பினா அந்த இடத்துல யானைன்னு சொல்றாரு. தும்பினா ஒரு தும்பி அமைப்பு வச்சிருக்கோம். தும்பினா யானை என்று ஒரு பொருள் உண்டு. யானை கூட்டம் வந்தால் ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி நிக்க முடியுமா? அது மாதிரி நீங்க அரக்கர்கள் நீங்கள் வந்தால் சிங்கம் போன்ற லக்மன் முன்னாடி நிக்க முடியாது. அவன் வருவதற்கு முன்னால் நீ என்ன சமாளி பார்க்கலாம் என்று சொல்லி கல்லை தூக்கி வீசுகிறான். அத்தனையும் அவன் இந்திரசித்து முன்னாடி அந்த மலையெல்லாம் என்ன ஆகும்? தூள் தூளாகி விடுகிறது. பொடி செய்து விடுகிறான் அத்தனை. பிறகு நீலன் வர்றான், அவனை அடிச்சு நொறுக்கிறான். அங்கதன் வர்றான், அனைவனை அடிச்சு நொறுக்கிறான். அப்பொழுது அடித்து நொறுக்கி கொண்டே முன்னாடி போகிறான். போகிற பொழுது லக்மனை பார்க்கிறான். இங்க லக்மன் நிக்கிறதை பார்க்கிறான் இந்திரசித்து. பக்கத்துல இருந்த அவனுடைய ஒற்றன் இருக்கான்ல, அவன்கிட்ட இவன் தானா லட்சுமணன் என்று கேட்டு தெரிந்து கொள்கிறான். இவன் கொலாம் பரதன் முன்னோன் தன் பெருந்தம்பி. பரதனுடைய தம்பி லக்மன், பரதன் முன்னோன் தன் பெருந்தம்பி. பெருந்தம்பினா பரதனுக்கு 2 தம்பி இருக்காங்க. ஒருத்தர் லட்சுமணன், இன்னொருத்தன் சத்ருகனன். பெருந்தம்பினா அவனுக்கு அடுத்த பெரிய தம்பி யாரு? லட்சுமணன். இவன் தானா அவன் என்று கேட்டுக்கொள்கிறான் யாரு? இந்திரசித்து. கேட்ட உடனே அவன் ஆமான்னு சொன்ன உடனே அவனை நோக்கி, ஆம் என சாரன் சொன்னான், அவனை நோக்கி தேரை செலுத்தி கொண்டு போகிறான். பிறகு அரக்கர்கள் கூட்டமும் அவனோடு போகிறது. போய் லக்மணனோடு சண்டை போடுகிறார்கள். லக்மன் வந்து அனுமன் வந்து உடனே லக்மனை வந்து தோல்ல சுமந்து கொண்டு சண்டை போடுகிறார்கள். இவன் தேர்ல இருக்கான். அந்த அரக்கர் கூட்டத்தை அழித்து ஒடிக்கிறான் லக்மன் தன்னுடைய படைகளால். பிறகு 2 பேரும் நேருக்கு நேர் போர் பண்றாங்க. அந்த போர் அற்புதமான போராக இருக்கிறது. இதை பார்ப்பதற்கு வேலை எல்லாரும் வந்துட்டாங்களாம். தேவர்கள் இது யாரு? நம்ம முனிவர்கள் எல்லாம் வந்துட்டாங்களாம். எனக்கு இதை படிக்கிற பொழுது இந்த உலக கோப்பை கால்பந்து போட்டி தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த முதல்ல இந்த தகுதி சுற்றெல்லாம் நடக்கும். அதுக்கு ரொம்ப பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனலுக்கு எப்படி நிறைய பேர் வந்து கூடுவான், பல லட்சம் பேர். அந்த மாதிரி 2 பெரும் வீரர்கள் லக்மணனும் இந்திரசித்தும் நேரடியாக போர் புரிவதை பார்க்க எல்லோரும் வந்து கூடிவிட்டார்கள். 2 பேரும் விற்போரில் வீரம் காட்டுகிறார்கள். அதை ரொம்ப விலாவரியா ரொம்ப விரிவா எழுதுகிறார் கம்பர். நிறைய பாட்டு. நான் அந்த முக்கியமான தகவலை மட்டும் சொல்றேன். 1000 கோடி பல்லம், 1000 கோடி நாக கணைகளை அரக்கன் விட்டான். அதாவது 1000 கோடி நாக கணைகளை வந்து வேறு நம்ம இந்திரசித்து விட்டான். அந்த 1000 கோடி நாகக்கணைகளையும் லக்குவன் அழித்தான் என்று அப்படி எழுதுகிறார். ஒரு முக்கியமான அதாவது என்னென்ன அம்புகளை எல்லாம் விட்டான் விரிவாக சொல்லுகிறார் கம்பர். 1000 கோடி பல்லம், 1000 நாக கணைகள், 1000 கோடி நாக கணைகளை இந்திரசித்து விட்டான். அத்தனையும் லக்குவன் அழிக்கிறான். மீட்டு 1 கோடி கோட்டியின் தலைய, அதாவது துன்பம் செய்யக்கூடிய மீட்டு 1 கோடி, இன்னொரு கோடி அம்புகளை இந்திரசித்து விடுகிறான். அத்தனையும் லக்குவன் அழிக்கிறான். கங்கபத்திரம் 1 கோடி, திங்களின் 1/4 கோடி. கங்கபத்திரம்னு ஒரு வகையான அம்பு. அதையும் திங்களின் 1/2 கோடி. திங்களின் பாதினா சந்திரன்ல பாதினா என்னது? அரை சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய அம்பு. அந்த மாதிரி முனையை கொண்ட ஒரு அம்பு. அந்த அம்புகளையும் ஒரு 1000 கோடி. அது 1 கோடி. எத்தனை கோடின்னு எனக்கே கணக்கு தெரியல, அவ்வளவு கோடி. அத்தனை கோடிகளை லக்குவன் தெரிந்து விட்டான். அத்தனையும் இந்திரசித்து அழிக்கிறான். என்ன? அப்புறம் கோரையின் தலைய கோடி கொடுங்கனை அரக்கன் கோத்தான். கோரை புல்லு மாதிரி தலை, அந்த முனை உடைய அம்புகளை அரக்கன் விட்டான். அதை அழித்து விட்டு பாறையின் தலைய கோடி பரப்பினான் இளவல் பல்கால் என்று எழுதுகிறார். பாறைனா பாறை மீன் இருக்குல்ல, அந்த பாறை மீன் தலையை ஒத்த அம்புகளை
இலக்குவன் விடுறான். அவன் கோரை புல் மாதிரி கோடி அம்புகளை விடுகிற பொழுது அதை அழித்து விட்டு பாறை மீன் மாதிரி தலையை உடைய அம்புகளை இலக்குவன் அழிக்கிறான். அதை அவன் இந்திரசித்து அழிக்கிறான். அப்படியே அப்படியே அந்த பட்டாசு வெடிக்குது. அப்படியே அப்படியே அந்த மாதிரி. அப்புறம் தாமரை தலைய வாளி தாம்பர தடுத்து விட்டான். தாமரை மாதிரி தலையுடைய வாளி அந்த அம்புகளை யாரு இந்திரசித்து விடுகிறான். அதை தாமரை கண்ணன் தம்பி தடுத்தான். யாரு? இலக்குவன் தடுக்கிறான். வச்சிர பகழி கோடி வளை எயிற்று அரக்க வச்சிரம் வஜ்ரம் போன்ற பகழி அம்பு அந்த அம்பை அரக்கன் எய்கிறான். முச்சிர பகழி கோடு தொடுத்து அதை தடுத்தான் முன்பன். முச்சிர பகழி 3 தலையை உடைய பகழி அம்பு அதை வச்சு அந்த வஜ்ர அம்பை வச்சிர பகழியை முச்சிர பகழியால் தடுத்தான் இலக்குவன். அஞ்சலி 5 கோடி அஞ்சலின்னு சொல்லக்கூடிய அம்பை 5 கோடி அம்பை அரக்கன் எய்தான். குஞ்சர கண்ணம் கோடி இலக்குவன் சிலையில் கோத்தான். குஞ்சர கண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த அம்புகளை இலக்குவன் தன்னுடைய சிலையில் கோத்தான். வில்லிலே கோத்தான்னா எய்தான் அர்த்தம். இப்படி கோடி கோடி அம்புகளை 2 பேரும் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் வீசுவதை இவன் அழிப்பது, இவன் வீசுவதை அவன் அழிப்பது. இப்படி பெரும் போர் நடக்கிறது. எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிறாரு. இதை யாராலையும் பார்க்க முடியலையா? தேவர்களை சொல்றாரு அவரு. தேவர்கள், நீ பாத்தியா இன்னும் இங்க வந்துச்சு என்னாச்சு அப்படின்னு ஒரு தேவர் சொல்றான். அதுக்குள்ள ஐயோ அது வந்துருச்சு என்னாச்சு அவங்களால பார்க்கவே முடியவில்லையா? அவ்வளவு விரைவாக அந்த சண்டை நடந்தது. அவர்களுடைய வில் ஆண்மையை விண்ணவரும் முனிவரும் வியக்கிறார்கள். அப்போ லக்குவன் என்ன பண்றான்? இந்திரசித்தினுடைய கவசத்தின் மேல் அம்பெய்கிறான். அதே மாதிரி இந்திரசித்து அனுமான் மேலையும் லக்குவனுடைய கவசத்தின் மேலையும் அவன் குறிவைத்து தாக்குகிறான். தாக்குகிற பொழுது இதுல என்ன ஆகுதுன்னா இந்திரசித்து அடிபட்டு விடுகிறான். அவனுடைய அந்த கவசமானது காயப்பட்டு கவசமானது தாக்கப்பட்டு அவன் உடம்புல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. ரத்தம் ஆரம்பிச்ச உடனே அவன் அந்த அந்த ஏன்னா லக்குவனுடைய வேகம் அப்படி என்ன வேகம்னே இந்திரசித்தால கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு வேகத்தில் அவன் எய்த அம்பானது அவனுடைய கவசத்தை உடைத்தெறிந்து விடுகிறது. அதற்கு அருமையான ஒரு பாடல் போடுகிறார் கம்பர். அப்போ லக்குவனுடைய வீரத்தை இந்திரசித்து புகழ்றான். இவன் நரன் அல்லன், இவன் நாராயணனே, அப்படி இல்லைன்னா சிவனா தான் இருக்கணும் என்றெல்லாம் அவனுடைய வீரத்தை பார்த்து இந்திரசித்து அவன் வியக்கிறான். பிறகு இந்திரசித்து உடனே அம்பு எய்கிறான். லக்குவன் அம்பு எய்கிறான். இந்திரசித்து இந்த சண்டையில இந்திரசித்து ரொம்ப இழைத்து போகிறான். உடனே வேறொரு தேர்ல ஏறி மறுபடி சண்டைக்கு வருகிறான். பிறகு எல்லோரும் மறுபடி வருகிறார்கள். அனுமன் எல்லாம் மறுபடி அவங்க கூட சண்டை போடுறாங்க. அதை எப்படின்னா இவன் ஒருத்தன் வருகிறான், இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு துணையா சேர்ந்து கொண்டு திருப்பி 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 தாக்குகிறார்கள். தாக்குகிற பொழுது 2 பக்கம் சேனைகள் அழிகின்றன. அனுமன் எல்லாம் அடிச்சு விரட்டிடுறான். விரட்டினதுக்கு அப்புறம் இந்திரசித்து லேசாக அடிபட்டு விடுகிறான். அடிபட்ட பொழுது பக்கத்துல உள்ள அரக்கர்கிட்ட சொல்றான், இந்த என்னப்பா அவன் இந்த லக்குவன்கிறவன் ஒரே ஆள் இருந்துட்டு நம்மளுடைய 40 வெள்ளத்தை நசுக்கிட்டானே, அவ்வளவு பெரிய வீரனாக இருக்கிறானே என்று பாராட்டுகிறான் இந்திரசித். அதற்கு அழகா கம்பர், நான் ரசிச்சேன் இந்த இடத்த. உடனே கம்பர் அந்த அரக்கர்கள் சொல்றார்களாம், மறுமொழி என்ன சொல்கிறார்களாம், நீ மட்டும் என்ன சாதாரண ஆளா? அமர்த்தலை நீயும் 40 வெள்ள நெடும்படை மாயவன் கணை மாறி வழங்கினை. நீனும் 40 வெள்ளம் அந்த வானரங்களை அழிச்சிருக்கிற, நீ மட்டும் என்ன சாதாரண ஆளா என்று அந்த அரக்கர்கள் சொன்னார்களாம். ஏன்னா அற்புதமாக வச்சிருக்காரு பாருங்க அந்த பாட்டை. அதாவது இந்திரசித்து ஒரு பக்கம் வாங்கி என்னையா லக்குவன் ஒரு ஆளா இருந்துக்கிட்டு இவ்வளவு பேர் அழிச்சானே என்று பேசுகிற பொழுது அந்த அரக்கர் சேனை இந்திரசித்தை பாராட்டுகிறது. நீ என்ன சாதாரண ஆளா? நீயும் 40 வெள்ள நெடும்படை மாய வெங்கனை மாறி வழங்கனை மலை போல பொழிந்தனை ஓய்வையில் வெஞ்செரு ஒக்கும். அதாவது உன்னுடைய அந்த சர்மரானது மாறி மலை போல தொடர்ந்து பெய்தாய், அதற்கு இணையானது வேற என்ன இருக்கு என்று அவர்கள் புகழ்ந்தார்கள் என்று அற்புதமா அந்த இடத்துல வைக்கிறாங்க. இப்போ இந்திரசித்தும் லக்குவனும் நேராக போர் வருகிறார்கள். போர்கிற பொழுது இந்திரசித்தினுடைய கவசத்தை லக்குவன் வீழ்த்துகிறான். இந்திரசித்து உடனே கவசம் களையப்பட்டு விடுகிறது. இப்போ விபீடன் வர்றான். விபீடன் உடனே அவனை கொண்டு இன்னும் 1/4 நாளிகைக்குள்ள இந்திரசித்தை நீ கொன்று விடு, அப்படி இல்லை என்றால் விசும்பு வந்துவிடும், இருள் வந்துவிடும். இருள் வந்து விட்டால் அரக்கர்கள் மாயக்கலையில் வல்லவர்கள், அவர்களுக்கு பலம் கூடிவிடும், அவர்கள் மாய வேலைகளை செய்து நம்மை வென்று விடுவார்கள். ஆகவே 1/4 நாளிகை தான் இருக்கு உனக்கு, அதுக்குள்ளேயே அவனை கொன்று விடு என்று விபீடன் சொல்லுகிறான். நாகமே அணைய நம்ப, அதாவது இதைத்தான் நான் போட்டிருந்தேன், நாகம் வாசஸ் நாகபாசம். நாகமே அணைய நம்ப, லக்ஷ்மணன் சொல்றான், நாகமே அணைய நம்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? நாகம் போன்றவனே என்ற அர்த்தம். அதே சமயத்துல
மேல ஆதிசேஷன் தான் வந்து லக்மணா வந்தான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு பேர் இருக்கு இல்லையா, அந்த நாகத்தை போன்றவனே என்று உணர்ந்தவளை போல, அவனுடைய முன்பிறப்பை உணர்ந்தவனை போல விபுடன் சொல்வதாக கம்பர் அமைக்கிறார். நாகமே அணைய நம்ப நாழிகை ஒன்று 4 பாகமே. நாளிகை ஒன்றில் 4 பாகம்னா கால் நாளிகை. ஆக படுத்தியேல் பட்டான், அதற்குள் நீ படுத்தினால் அவன் பட்டான். அன்றேல் வேக வாழறக்கர் காலம் விளைந்தது விசும்பின் மஞ்சள் ஏகுமேல் வெல்வான். அதற்கு பின்னாடி இந்த இருள் வந்து விட்டால் அவன் மேலே ஏறி அவன் நம்மளை வென்று விடுவான் என்று விபுடன் அவனிடம் சொல்லுகிறான். சொன்ன உடனே லக்குவன் உடனே விரைவாக இந்திரசித்தனுடைய தேரை அழிக்கிறான். அழிச்ச உடனே இந்திரசித்து உடனே டக்குன்னு மேலே போயிடும், மேகத்துக்கு மேலே போய் விடுகிறான். மேகத்துக்கு மேலே தன்னை உயர்ந்து மேகத்துக்கு மேலே போய் விடுகிறான். அப்புறம் தான் என்ன பண்றான், சிறிய உடம்பாக ஆகிறான். அப்புறம் தான் அவன் மாயத்துல இறங்குறான். நேரடி போர் பண்ணான். நேரடி பொண்ணில் தோற்பது போல் நிலை வந்தவுடன் மேலே போய் மேகங்களுக்கு இடையே மறைந்து விடுகிறான். மறைந்து நுண்ணிய உடம்பாக ஆகிறான். ஆள் வந்து சின்ன ஒரு துகள் மாதிரி தன்னை சுருக்கி கொண்டு விடுகிறான். அணு என சிறியது ஓர் ஆங்கு ஓர் ஆக்கையும் உடையனானான்னு எழுதுறாங்க. அணுவை போல சிறிய ஆக்கை உடலை உடையவனாக இந்திரசித்தா இங்கே தன்னை மாற்றிக்கொண்டான். இதை பார்த்த உடனே வானர்களுக்கெல்லாம் சந்தோஷம், இந்திரசித் தோத்து ஓடிட்டான் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் ஆர்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். மகிழ்ச்சி அடைந்தா லக்குவனும் அனுமனுடைய தோல்ல இருந்து கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் இளைப்பாறுகிறான், தன்னுடைய களைப்பை ஆற்றி கொண்டிருக்கிறான். இப்படி ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது, எல்லோரும் ரிலாக்ஸாக இருக்கிற பொழுது, மேகத்தின் மேலே மறைந்து தன்னை ஒரு சிறிய அணுப்போல் உருமாற்றிக் கொண்டு நாகபாசம் என்று சொல்லக்கூடிய அந்த நாகக்கடை என்ன பண்ணுதுன்னா, நேரா வந்து லக்குவனை அப்படியே கட்டிவிடுது. கட்டின உடனே லக்குவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவனால எதுவுமே பண்ணாமல் அப்படியே விழுந்து விடுகிறான். என்ன பண்றானா, தரையை பார்க்கறானா, வானத்தை பார்க்கறானா, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. இருகுற பிணித்தலோடும் யாவையும் எதிர்ந்த போதும் மறுகுற கடவான் அல்லன் மாயம் என்று உணர்வாள் அல்லன் உருகுறை துன்பமில்லான் ஒடுங்கினன் செய்வது ஓரான் அருகுறை களத்தை நோக்கி அந்தரம் அதனை நோக்கி எழுதுறாரு. அதாவது அவன் இது மாயம்னு புரியல, என்ன நடந்ததுன்னு லக்மனுக்கு புரியல. கீழே விழுந்தான், விழுந்து வானத்தை பார்க்குறான். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அப்படியே நம்ம கட்டி போட்டு அப்படியே வானத்தை பார்க்குற, அப்படியே ஒன்றும் பண்ண முடியாம அப்படியே மயங்கி சாய்ந்தது போல் அங்கே லக்குவன் சாய்ந்து விடுகிறான். அதற்கு பிறகு இந்திரசித் தான் பண்றான்னு சொல்லிட்டு அனுமன் வந்து அவனை கொல்வதற்காக எழுகிறான். அவனையும் அந்த நாகபாசத்தால் கட்டி போடுகிறான் இந்திரசித்து. பிறகு எல்லா வானர்களையும் முக்கியமான தலைவர்கள் எல்லாரையும் இந்த நாகபாசத்தால் கட்டி போட்டுக்கிறார். இந்த நாகபாசம் நம்ம கொரோனா மாதிரி நினைக்கிறேன், வந்து எல்லாரையும் ஒரே அமுக்கு விடுச்சு. அனுமன் அந்த லக்குவனுக்கு நடந்ததை பார்த்து அப்படியே நடுங்கி விடுகிறான். என்ன இப்படி ஆகி போச்சு, என்ன இப்படி ஆகி போச்சு என்று நடுங்குகிறான். அப்போ ஒரு அற்புதமான ஒரு உவமை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் கம்பர், இது பாசம். ஏதாவது அற்புதமாக உவமை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த நாகபாசம் நமக்கு தெரியுது, அதை நீக்குவதற்குரிய வலிமை நமக்கு இருக்கிறது, ஆனால் அதை நம்மால் நீக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த பாசத்தினுடைய அந்த வேகம், வீரியம் அப்படிப்பட்டது. அது போல ஒரு விதியால் ஒரு விஷயம் நடக்கிற பொழுது நம் ஞானம், நம் அறிவு சொல்லுகிறது இது தவறு, இதை தப்பித்துக்கொள் என்று சொல்லுகிறது. ஆனாலும் நம் அறிவு பயன்படாமல் அந்த விதி வழி நடப்பது போல இந்த நாகபாசம் நம்மளுடைய வலிமையை பயன்படுத்த விடாமல் நம்மை கட்டி கொண்டிருக்கிறது என்று ஓமை சொல்கிறார் கம்பர். இப்பாசம் மாய்க்கும் மாயம் யான் வல்லன் என்று ஓர்ந்தும் அப்பாசம் வீச ஆற்றாது அழிந்த நல் அறிவு போன்றான். தன் அறிவு அழிந்து போய்விடும். அதாவது விதி வருகிற பொழுது, விதி நம்மை உந்தி தள்ளுகிற பொழுது அது தவறு என்று தெரிந்தும் நமக்கு அது பயன்படாது, அந்த அறிவு பயன்படாது. அந்த விதி அதனுடைய வேலை செய்து கொண்டு போகும். அது போல இந்த நாகபாசம் நம்மிடம் அதை வெல்லக்கூடிய ஆற்றல் இருந்தும் அதை செய்ய விடாது இந்த நாகபாசம் நம்ம கட்டி போட்டிருக்கிறதே என்று அருமையான ஓமை சொல்கிறார். நல் அறிவு போன்றதே என்று ஓமை சொல்கிறார் கம்பர். அப்படி எல்லோரும் கட்டுப்பட்டு கிடக்கிறார். அதை சொல்றாரு, காட்சிப்படுத்துகிறார். என்ன படுத்துறாருன்னா, அம்பெல்லாம் கதிர்கால, அதாவது எப்படி சொல்றாருன்னா, இங்க பாருங்க, அதாவது லக்குமன் இருக்கான், அவன் மேல வந்து இந்த அம்புகள் குத்தி அது நாகங்கள் வந்து எல்லா பக்கமும் அப்படியே நெளிந்து கொண்டிருக்கின்றன. அந்த அம்புகள் குத்தி நாகங்கள் போல் நெளிந்து கொண்டிருக்கின்றன. அது எப்படி இருக்குதுன்னா, கதிர்களுடைய சூரியன் போல இருக்கான். சூரியனை சுத்தி கதிர்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி லக்குமன் இருந்தான் என்று கம்பர் அங்கே ஓமை சொல்கிறார். அப்படி உடம்பிலே அந்த நாகபாசங்கள் குத்தி அந்த ரத்தமெல்லாம் வலிய சோர்ந்து கட்டுண்டு அங்கே இலக்குவன் கிடக்கிறான். மயங்கினான் வள்ளல் தம்பி என்று எழுதுகிறார். மயங்கி போய் கிடக்கிறான். கிடந்த உடனே எல்லாரும் ஓடி போயிட்டு இந்த சமயத்துல
இந்திரசித்து வந்து சரி போ நம்ம வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இவர்களெல்லாம் நம்ம கட்டி போட்டு விட்டோம், அழித்து விட்டோம்னு சொல்லிட்டு இந்திரசித்து வீட்டுக்கு போறான். அவன் சரியான அடிபட்டு அவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. திரும்பி போய் விடுகிறான். போனோடனே தந்தையை பார்த்து இந்த மாதிரி நான் நாகபாசத்தால் அவர்களை கட்டி போட்டு விட்டேன், நாம் வென்று விட்டோம் என்று சொல்லி அவர்கள் இனிமேல் மீள முடியாது, நாகபாசத்தை யாராலும் வெல்ல முடியாது, அவர்கள் உயிர் போவது உறுதி என்று சொல்லிவிட்டு தன் மனைக்கு போய் விடுகிறான் இந்திரசித்து. ராவணன் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறான். இப்பொழுது எல்லோரும் ஓடி போய் ராமனிடம் கதறுகிறார்கள், இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு. ராமன் அப்படியே கலங்கி விடுகிறான், கதறுகிறான் ராமன். ஐயோ என் தம்பிக்கு இப்படி ஆகி போச்சான முடியாடுறான். போர்க்களத்துக்கு வருகிறான். போர்க்களம் இருட்டி போச்சு, இருண்டுருச்சு. அப்போ தன்னுடைய ஒளி அம்பு, ஒரு அம்பால ஒளி அம்பு, அக்கினி அம்பு ஒண்ணு விட்டு அந்த இடத்த வந்து லைட் உண்டு பண்றாரு ராமர். அக்கினி அம்பால் அந்த இடத்துல வெளிச்சத்தை உருவாக்கி அந்த வெளிச்சத்துல தேடுகிறார். எல்லாம் அழிந்து கிடக்கின்றன. அது நடுவுல வந்து பாக்குறாரு, தம்பியை பாக்குறாரு. அவரால் தாங்க முடியல. தம்பி படுக்கிறது. உழைக்கும் பெய்து உயிர்க்கும் ஆவி உருகும் போய் உணர்வு சேரும் இழைக்குவது அரிகள் தேற்றான் இலக்குவா இலக்குவா என்று அழைக்கும் தன் கையை வாயின் மூக்கின் வைத்து அயர்க்கும் ஐயா பிழைத்தியோ என்று மெய்யே பிறந்தேயும் பிறந்திலாதான் எழுதுறாரு. அந்த இடத்த அப்படியே காட்சிப்படுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, லக்குவா லக்குவான்னு அப்படின்னு அழுவான், கத்துவானா ராமன். மூக்குல கை வச்சு பார்ப்பாரான், மூக்குல கை வச்சு பார்ப்பாரான், நெஞ்ச கை வச்சு பார்ப்பாரான், உயிர் இருக்கா உயிர் இருக்கான்னு. ஆதி உருகுமா. இப்படி எல்லாம் அதனுடைய காட்சியை ராமன் கஷ்டப்பட்ட அந்த துன்பப்பட்ட அந்த நிலையை காண்பிக்கிறார். அப்போ ராமன் என்ன பண்றான்னா தாய்மை செயல்கள்னு சொல்றாங்க. அதான் ராமன் வந்து அந்த பார்த்து அவன் என்னெல்லாம் பண்ணான்னு, தாமரை கையால் தாளை தைவரும், அந்த தன்னுடைய தாமரை கையால காலை தடை விடுவாராம், குரங்கை தட்டும் கையை தட்டுவாராம், தூமலர் கண்ணை நோக்குமா, கண்ணை விரிச்சு வச்சு பார்ப்பாராம் உயிர் இருக்கான்னு, மார்பிளை துடிப்பு உண்ணா மார்பிளை துடிப்பு இருக்கான்னு பார்ப்பாராம், பிசுப்பை நோக்கும் வானத்தை பார்ப்பாராம், எடுக்கும் தன் மார்பில் ஏற்றும் தூக்கி தன் மடியில போட்டுக்கிட்டு அப்படியே கதறுவாராம் ராமர். கதறிட்டு கல்வன் போயிட்டானா அந்த இந்திரசித்து அந்த பய என்று அவனை பார்த்து கோபமாக சொல்லுவானாம். இத்தனையும் ராமன் வந்து ஒரு தாயை போல அந்த தன்னுடைய லட்சுமணன் தன் தோளிலே போட்டுக்கொண்டு மடியில போட்டுக்கொண்டு கதறிக்கொண்டிருந்தான். என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே விபீடனை நினைச்சு இந்த நாகபாசம் சொல்றியே என்னப்பா இது எப்படி தீக்கிறது, இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. விபீடன் சொல்றான், உலகத்துல எதுக்கு வேணாலும் மருந்து உண்டு, கொரோனாவுக்கு மருந்து இல்லை, இது வந்து நாகபாசம், இது ஒண்ணுமே பண்ண முடியாது என்று அவன் சொல்லுகிறான். அவனுக்கு தெரிந்ததை விபீடன் சொல்லுகிறான். ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு யாரு ராமன். பாசம் நீக்கும் வகை இலது என்றான் ராவணன். எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான் விபீஷணன். அந்த சமயத்துலதான் அப்போ ராமன் நினைக்கிறார், லக்குமன் ஒருவேளை இறந்தால் நானும் இங்கே இறந்து போடுவேன், தம்பி இறந்ததுக்கு பிறகு எனக்கு என்ன புகழ் இருக்கிறது என்று என்ன ஆகுதுன்னா, அந்த நாகபாசம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டானது அவிழ்கிறது. அந்த கருடன் வந்ததும் அது நிழல் பட்டதும் அது வந்து கட்டானது அவிழ்கிறது. இதை படிக்கிற பொழுது நான் யோசிச்சேன், இந்த இடத்துல கம்பர் என்ன பண்ண போறாரு, இது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாச்சு, இதை சாதாரணமா சொல்ல மாட்டாரு, என்ன பண்ண போறாரு என்று ஆர்வத்தோடு அந்த பகுதியை நான் பார்த்தேன். என்னுடைய எதிர்பார்ப்பு மாற்றாத வண்ணம் ஒரு அற்புதமான பாட்டை போட்டிருக்காரு கம்பர். என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த கருடன் வந்து அந்த நின்றவுடன் அந்த பாச கயிறுகள், அந்த நாகபாசம் எப்படி விலகுனுச்சுன்னா எப்படி இருந்ததுதான், அந்த திருவண்ணேனூர்ல சடையன்னு ஒருத்தர் இருக்கானா, அவங்கிட்ட வந்தவங்க எல்லாருடைய பசியும் பஞ்சமும் எப்படி தீர்ந்து போகுமோ அது போல தீர்ந்து போச்சான் எழுதுறாரு. அற்புதமான ஒரு உவமை பாருங்க. வாசம் கலந்த மறை நாள நூலின் வகை என்பது எண்ணெய், அதை விட்டுருங்க, அது வேற. மழை என்று ஆசங்கை கொண்ட கொடைமேலி அண்ணல் சரராமன். மழை போன்ற கொடை உடைய அண்ணல் யாரு, சரராமன் என்று சொன்னால் அந்த சடையப்ப வள்ளல். வெண்ணெய் அணுகும், வெண்ணெய்னா வெண்ணூர் இருக்கக்கூடிய அந்த சரராமன், அந்த சடையப்ப வள்ளலை அணுகும் தேசம் கலந்த மறைவாணர். பல தேசம் கலந்த பல தேசங்களை உடைய மறைவாணர்கள், செஞ்சொல் அறிவாளர், நல்ல அறிஞர்கள் கவிஞர்கள் என்று இம்முதலோர் பாசம் கலந்த பசி போல் அகன்ற பதகன் துறந்த உலகம். அவனை வந்து பார்த்த உடனே இந்த அறிஞர்கள் இந்த வாணர்கள் இவர்கள் எல்லாருடைய பசியும் எப்படி அகன்று போகுமோ அது போல அந்த கருடன் வந்த உடனே அந்த நாகபாசத்தினுடைய அந்த விஷம் அத்தனையும் அகன்று போய் விட்டதுன்னு ஒரு அற்புதமான பாடலை அங்கே கம்பர் வைக்கிறார், முத்திரை பாடல். இப்படி வச்சதுக்கு அப்புறம்
உடனே எல்லாமே அதனுடைய அந்த வீரியம், பாசத்தினுடைய வீரியம் கடன்று நீங்கி அனைத்து வானரப்படைகள் எல்லாருமே மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து விடுகிறார்கள். லக்குவன் எழுந்திருச்ச உடனே ராமனுக்கு மகிழ்ச்சி தாங்கல. உடனே கருடனை பார்த்து சொல்றான், நீ யாரு? உனக்கு எனக்கு என்ன தொடர்பு? முன்னாடி பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. நீயா வந்த இந்த ஒரு உதவி பண்ண உனக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம் என்று ஒரு பாடல் போடுகிறார் கம்பர். இதை பார்த்த உடனே கருடன் சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் பழைய தொடர்பு ஒன்று இருக்கு. அதை நான் விலாவாரியா பின்னாடி சொல்றேன் உனக்கு. ராவணனை நீ வென்றதற்கு பிறகு உனக்கு நான் அதை சொல்லுவேன் என்று சொல்வான். அது என்ன சொல்றான்னா, பழைய நின்னோடு உறவு புல தன்மையெல்லாம் உணர்த்துவன் அரக்கனோடு அம்மரவினை முடித்த பின்னர் உன்னோடு எனக்கு இருக்கிற அந்த பழைய உறவை நான் உனக்கு உணர்த்துவேன். எப்பென்றா நீ அரக்கனை வென்றதற்கு பின்னர் உனக்கு உணர்த்துவேன் என்று சொல்லி வணங்கிவிட்டு அந்த கருடன் போய்விடுகிறது. இவர்கள் பழைய உயிர் பட்டு வருகிறார்கள். அப்பொழுது வானரங்கள் எல்லாம் கடுமையா சந்தோஷத்துல கத்துகிறார்கள், அந்த ஆரவாரம் செய்கிறார்கள். இந்த ஆரவாரம் ராவணனுக்கு கேட்குது, என்னடா ஒரு செத்து போயிட்டான், எல்லாரும் கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்களே, இவங்க என்ன ஆரவாரம் செய்கிறார்களே என்று அவன் அந்த ஆரவாரம் கேட்கிறது. அப்போ அந்த ராவணனுடைய நிலையை சொல்லுகிறார் கம்பர். அந்த ராத்திரியில இந்த ஆரவாரம் எழுதுகிற பொழுது அந்த இலங்கையில எல்லாரும் தூங்கிட்டார்களாம். ஆனா 2 பேர் தான் தூங்காம இருந்தார்களாம் இலங்கையில. யார் அந்த 2 பேர்னா, ஒருத்தர் சீதை, இன்னொருத்தர் ராவணன். கம்பர் காட்டுகிறார். தாதை சொல் தலைமேல் கொண்ட தாபதன் தர்மமூர்த்தி ஈதைகள் தீர்க்கும் நாமத்து ராமனை எண்ணி. தாதை சொல் தலைமேல் கொண்ட தாபதன், தாதைனா தந்தை, தந்தையினுடைய சொல்லை தன் தலைமேல் கொண்ட தாபதன் தர்மமூர்த்தி. தர்மமூர்த்தி யார்? ராமன். ஈதைகள் தீர்க்கும் ராமன், ஈதையெல்லாம் துன்பங்களை நீக்கக்கூடிய ராமனை எண்ணி ஏங்கும் சீதையும். அவனை எண்ணிக்கொண்டே ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சீதை, அவள் தூங்கவில்லை. அவளை உண்ணி சிந்தனை தீர்ந்தும் தீரா பேதையும், அவளையே நினைச்சுக்கிட்டு தன்னுடைய சிந்தனை தீர்ந்தும் தீராத பேதை. ராவணனை மனுஷனே சொல்லல, பேதைன்னு சொல்லிட்டாரு. அந்த பேதையும் அன்றி ஊர் யார் உயிர் துறப்பேறார். அந்த ஊர்ல வேற யாருமே தூயில் இல்லாமல் இல்லை, எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் தூங்குற இலங்கையில் ஒரு அற்புதமான பாடலை கம்பர் காட்டுகிறார். இப்பொழுது இந்த இறைச்சல் கேட்கிறது. இறைச்சல் கேட்ட உடனே ராவணனுக்கு உடனே துள்ளி எழுந்துறான் படுக்கையிலிருந்து. என்ன என்ன என்று பார்க்கிறான். அப்பொழுது எல்லோரும் தெரிந்து சொல்லுகிறார்கள். அந்த சாரணர்கள் போயிட்டு அவன் சொல்றான், ராவணன் கோவம் வருது, என்னடா எல்லாரையும் கொண்டுட்டேன்னு சொன்னா, இந்திரசித்து எல்லாம் உயிரோட இருக்காங்க, இவ்வளவு கத்துறாங்களேன்ட்டு கோபத்தோட இந்திரசித்து வீட்டுக்கு போறான். அப்பொழுது சாரணர்கள், அந்த ஒற்றர்கள் போயிட்டு நடந்தது இது, இந்த மாதிரி கருடன் எல்லாத்தையும் எல்லா விஷத்தையும் நீக்கிவிட்டு அவர்கள் மறுபடி உயிர் பெற்று இருக்கிறார்கள். அவர்கள் படை வழக்கம் போல் மறுபடி வலிமையாகி விட்டதுன்னு சொல்றான். சொன்ன உடனே கோபத்தோடு இந்திரசித்து வீட்டுக்கு போறான் ராவணன். போய் கிளம்பு, போருக்கு போய் சண்டைக்கு போ, உடனே போய் அவங்கள மறுபடி காலி பண்ணுன்னு சொல்லுகிறான் இருட்டுல. உடனே அந்த சமயத்துல போகிற பொழுது உடம்பெல்லாம் புண்ணாக அப்படியே வலியோடு அதாவது வலியோடு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் இந்திரசித்து. ஏன்னா அவ்வளவு பெரிய காயங்கள். அப்படிப்பட்டவனை போய் ராவணன் உடனே போருக்கு போவங்க மறுபடியும் வச்சுட்டாங்க என்று சொல்கிறான் அந்த கோபத்துல. உடனே இந்திரசித்து, நாளைக்கு நான் போகிறேன், நாளைக்கு நான் போருக்கு போவேன் என்று சொல்லி தந்தையிடம் சொல்லுகிறான். அதோடு இந்த நாகபாச பாடலும் முடிகிறது. லக்குவன், இந்திரசித் என்ற 2 பெரும் போர்கள், கோடி கோடி 1000 கோடி அம்புகளை விட்டு அவர்கள் நடத்திய அந்த வான வேடிக்கை, அந்த போர் ஜாலங்கள் நிறைந்த இந்த படலம். அதே சமயத்தில் இந்த நாகபாசம் என்று சொல்லக்கூடிய அந்த பானத்தை மாயமாக மறைந்து நின்று நுண்ணிய அணுவினும் சிறியதோர் ஆக்கையாக தன்னை ஆக்கி கொண்டு இந்திரசித்தி எய்த அந்த ஜாலம், அதில் கட்டுண்டு உயிர் போவதற்கு சென்ற இலக்குவன் உயிர் மீண்ட அந்த தருணம், இதெல்லாம் இந்த நாகபாச படலத்தில் நாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 300 பாடல்கள். இதனை மிகுந்த குறைந்த காலத்தில் என்னால் முடிந்த அளவு சொல்லியிருக்கிறேன். இதற்கான வாய்ப்பையும் இதற்கான எனக்கு ஊக்கத்தையும் எனக்கான ஆதரவையும் அன்பையும் தெரிவிக்கிற உங்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.